2 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது குறித்து நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. 2 நாட்களுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏன்னா 17 மற்றும் 18ஆம் தேதிகள்ல வலுவான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கு. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாக உங்களுக்கு நமக்கு தெரியும். மழை பற்றின தகவல் உங்களுக்கு இப்போ எப்போ நமக்கு மழை எப்படி இருக்க போகுது, அடுத்த சுற்று மழை எப்படி வருங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லிக்கொண்டே வந்தோம். வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால இப்போ அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு நமக்கு மழை வரும், எங்க முதல்ல மழை ஆரம்பிக்கும், எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை மற்றும் கனமழையாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் கேட்டு பயன்பெறுங்க. நீங்க அது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பெற்றா மட்டும்தான் முடியும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, புதுசா யாரெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்று முதல் கேட்டுக்கோங்க, இன்று முதல் தான் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நேற்றைக்கே வந்து மழையே வரல ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றையிலிருந்து தான் நமக்கு மழை தொடங்க போகுது. இன்றையிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க மழை வாய்ப்பை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக மழை கிடைக்கும். அப்ப இன்றைக்கே எல்லா மாவட்டத்திலையும் மழை வந்துருமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும், 17ஆம் தேதி அன்று எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும் அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவா உங்களுக்கு நம்ம சொல்றோம். கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் இன்று முதல் கனமழை தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக கனமழை எச்சரிக்கை இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோங்க. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம். ஆகவே இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையாகவும் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வரைக்கும் பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது, அதாவது ஒரு 80% கனமழைங்கிறது பதிவாகிறோம். 20% ஓரிரு இடங்கள்ல மட்டும் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. அப்போ இதெல்லாமே வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய இடங்களாக நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் இப்போ கன முதல் மிக கனமழை நம்ம பார்த்தோம். மற்ற மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை குறிப்பாக நவம்பர் 17ஆம் தேதி முதல் நாளை முதல் நமக்கு எங்கெல்லாம் கனமழையா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நாளைய தினத்திலிருந்து மழை தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாட்கள் தான், ஆனால் நல்ல மழை கிடைக்கும். 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், சில மாவட்டங்களில் 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக நமக்கு வந்து கொட்டி தீர்க்க போகுது. வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். இன்றையிலிருந்தே நமக்கு வந்து சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிடும். கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இன்றையிலிருந்தே நமக்கு மழை கணிசமாக பெய்ய ஆரம்பிக்கும். நாளைய தினத்திலிருந்து வலுவான மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை இது போன்ற மாவட்டங்கள், தென் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற தென் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். மதுரை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் இங்கேயும் நமக்கு வந்து பரவலாக மிதமான மழை வந்து பெய்யும். ஏதேனும் சில இடங்களில் மட்டும் கனமழையாக பதிவாகும். இந்த திருச்சி, மதுரை, அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் மிதமான மழையாகவும் சில இடங்களில் மழை ஒதுக்கி கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். எங்கெல்லாம் கடலோர மாவட்டங்கள் கடலொட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு கன முதல் மிக கனமழையாகவும், மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாகவும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்ன சேலம், தியாகதுர்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு நமக்கு வந்து நாளை முதல் உங்களுக்கு கள்ளக்குறிச்சிலாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு வந்து தஞ்சை, நாகை, திருவாரூர் இது போன்ற மாவட்டங்கள், மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல இன்றைக்கு வந்து கணிசமாக கனமழை பெய்ய ஆரம்பிச்சு நாளைய தினங்கள்ல மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி இது ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. 18ஆம் தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் மழை வந்து பரவி நல்ல அருமையான மழை பொழிவு நிறைய இடங்கள், அநேக பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது
கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும். அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இடங்கள் தண்ணீரில் மிதக்கும். இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்கள், அதாவது தாழ்வான பகுதிகள், அதனாலதான் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைச்சிட்டு பதிவாகும். அதாவது ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுல குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகிறதன் காரணமாக ஒரு சில இடங்கள் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். அப்படிங்கிறனால சற்று கணிசமாக இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தமிழகத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ய இருப்பதால் தாழ்வான பகுதிகளிலும் கடுமையான மழை தண்ணீரானது சூழ்ந்து காணப்படும். ஆகவே கடலோர மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த எச்சரிக்கை. மற்றபடி உள் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் குறிப்பா மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள்லாம் பெரிதளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை. பரவலாக மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு உண்டு. ஆகவே நம்ம உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் இங்கெல்லாம் மிதமான மழையாக பெய்யும். உள் மாவட்டங்கள் எல்லாம் மிதமான மழையாக தான் இருக்கும். பெரிதளவில் பாதிப்புகள், ஆபத்துகள் ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது. தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மீண்டும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நிறைய இடங்கள்ல 8 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் படிப்படியாக வரும் நாட்களில் எதிர்பாருங்க. வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு. வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல இருந்து நமக்கு வலுவான ஒரு வடகிழக்கு பருவக்காற்றாக வீசுகிறது நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த மாத இறுதியிலும் அதிகப்படியான நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வருகிறதுனால நிறைய இடங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல 15 சென்டிமீட்டருக்கும் மேலாகவும் நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். ஏன்னா இந்த சுற்று மழையில மழை மட்டும் எதிர்பாருங்க, காற்றுனால எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ நமக்கு புயல் கரையை கிடக்குதா, இப்போதான் நமக்கு புயல் வரப்போகுதான்னா இந்த தேதியில கிடையாது. அது நவம்பர் 19, 20 கிடையாது. நவம்பர் இறுதியில தான் நமக்கு வந்து வலுவான நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்பு. தொடர்ந்து அதை நம்ம தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். சென்னியார் புயலாக வலுப்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீவிரமான கண்காணிப்புல வச்சிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகளும் சற்று கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்கள் கண்டிப்பா கனமழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிரும். உள் மாவட்டங்கள் எல்லாம் மிதமான மழை தான். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுலாம் 18, 19 உள் மாவட்டங்கள் தேதி குறிச்சுக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள் எல்லாமே 18, 19 மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். அது வரைக்கும் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் நாட்கள் எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் தீவிரமடைந்து காணப்படும். அவங்களுக்கு மாவட்ட வாரியா நம்ம சொல்லியிருந்தோம், எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை பெய்யும், எங்கெல்லாம் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சற்று கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.